சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்று பிரதோஷம். இன்றைய திதிகள் காலை 7:22 மணி வரையிலும் துவாதசி, அதற்கு பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் முழுவதும் மிருகசீரிஷம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறார், உத்திராட நட்சத்திரத்தில். இன்றைய நாளில் இவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. மேஷராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கடன் பிரச்சனைகள் தீர அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரலாம். ஒரு சில குடும்ப விவகாரங்களை இவர்களிடத்தில் பேசும் பொழுது நிறைய மனதிற்கு ஒரு தெளிவும் மற்றும் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியும் பிறக்கும். பெண்களுக்கு இன்று பெற்றோர்களிடத்தில் நல்ல ஒரு ஆதரவும் மற்றும் பிறந்த வீட்டால் நன்மைகளையும் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு இன்று மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு மனதிற்கு திருப்தியை தரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல முடிவை எடுக்கலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கர்ப்பிணி பெண்கள் இன்று தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கலாம். ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். காதல் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளும் வெற்றியை தரும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒருவித மனக்குழப்பங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மன தெளிவை கொடுக்கும். ஆன்மீக ஆர்வங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். சிலர் திடீர் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இன்று வரலாம். இன்று பிரதோஷமாக இருப்பதனால் மாலை நேரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும், பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு பானக நெய்வேத்தியமும் உகந்தது. மிதுனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று 8ஆம் இடத்தில் இருப்பதனால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்று உங்களினுடைய மனக்குறைகளை தீர்க்க நண்பர்களின் உதவியை நாடலாம். பிரயாணங்கள் மற்றும் உங்களுக்கு உண்டான பிரயாண முயற்சிகளில் சின்ன தடைகள் வரலாம். இன்றைய நாளில் விநாயகருக்கு நீங்கள் விடலை தேங்காய் உடைத்து காரிய தடங்களுக்கு நிவர்த்தியை தேடிக்கொள்ளலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவது மிதுன ராசி நேயர்களுக்கு மனக்கலக்கங்கள் விலகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் உங்கள் உறவினர்களிடத்தில் சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். இதில் குறிப்பாக பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு நல்ல உறவுகள் இன்று சின்ன வார்த்தைகளினால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் சற்று உங்களுக்கு மனதில் குழப்பங்களை கொடுக்கும்.
சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகத்தை கொடுத்தாலும் கூட 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்றைய நாளில் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று துர்க்கை வழிபாடும் மற்றும் ராகு காலத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழை மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது மனக்குறைகளை தீர்க்கும். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்கள், ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இன்று மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதோ அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுதோ கவனம் தேவை. கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில சஞ்சலங்கள் அல்லது பய உணர்வு உறவினர்களிடத்தில் பேசும் பொழுது தீரலாம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் குடும்பத்தில் வந்தாலும் கூட மாலை நேரத்தில் மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு விதமான மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் கேது பகவான் ஒரு விதமான மன அழுத்தங்களை கொடுக்கலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று செவ்வாய்க்கிழமை வேல்மாறல் படித்து வேல் பூஜை செய்தால் மனக்குழப்பங்கள் தீரும். பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த இந்த அஷ்டமச்சனி பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களினுடைய மனவேதனைகளை அதிகரிக்கலாம். பிள்ளைகளினால் மனவேதனைகளும் மற்றும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இவற்று உங்களினுடைய மனவேதனைக்கு காரணமாக இருக்கலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு அதில் சார்ந்த மன அழுத்தங்கள் ஏற்படும். பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை என்றாலும் உங்களினுடைய கற்பனைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான மன அழுத்தங்கள் உங்களினுடைய மன போராட்டத்திற்கு காரணமாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை இன்று விலக்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமை கருட பகவானுக்கு தீபம் ஏற்றவும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளை மிகவும் உகந்ததாக அமைகிறது. ராசிநாதன் புத பகவான் கேத்துவுடன் இருப்பதனால் இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றியை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக உங்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில பேச்சுவார்த்தைகள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே இறைவனின் அருள் பரிபூரணமாக உண்டு. பிரதோஷ கால வழிபாடும் மற்றும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அரிசி தானம் செய்வதும் இன்று உங்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இன்று பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். பல மாதங்களாக உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பிள்ளைகளினால் சில பிரச்சனைகள் வந்து போயிருக்கலாம். அவற்றில் இன்று பேச்சுவார்த்தைகளால் தீர்வுகள் உண்டு. பிரதோஷ தினமான இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரை வணங்கலாம். குடும்ப பிரச்சனைகள் தீரும். விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இன்று நந்தி தேவரை வணங்கி நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் தீரும். உற்றார் உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த பண நெருக்கடிகள் மற்றும் பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒருவித சண்டைகளும் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திரன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் மற்றும் குரு பகவான் பாக்கியத்தில் சஞ்சாரம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும்.
பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் மன திருப்தி ஏற்படும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து நந்தி தேவருக்கு அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கவும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குறிப்பிட்ட ஒரு சில உறவினர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். வீட்டிற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக இன்று வாக்குவாதங்கள் வந்து போகும். 2ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் குரு மற்றும் பாக்கியத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சூரியன், புதன், கேத்துவுடன் சஞ்சாரம். ஆகையினால் தனுசு ராசி நேயர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று வழக்கு விசாரணை இருப்பின் அதை ஒத்திவைக்கலாம். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது. முருகனுக்கு தீபம் ஏற்றி அபிஷேகங்களை செய்யலாம். பிரதோஷ கால வழிபாடும் இன்று மூலம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பூராட நட்சத்திரக்காரர்களும் சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களில் சற்று தாமதமாகலாம். ஆகையினால் இன்று ஆலய வழிபாடுகளும் ஆன்மீக ஆர்வங்களும் அதிகரித்தால் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும். குடும்பத்தில் உற்றார் உறவினர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பல மாதங்களாக இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு விதமான பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வெளியூரிலிருந்து வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக வேலை பளு அதிகரிக்கும். அலுவலகத்தையும் வீட்டையும் சமாளிப்பது பெண்களுக்கு சற்று சிரமமாக இருக்கலாம். மகர ராசி நேயர்கள் பெண்கள் குறிப்பாக இன்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். அரிசி மற்றும் வெல்லம் ஆலயத்திற்கு தானமாக கொடுக்க ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக முடிவாகும். வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு செல்ல வேண்டிய முக்கிய ஆவணங்கள், அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெற்றி செய்திகள் உண்டு. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் குறையும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு விதமான அறிகுறிகள் மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம். சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக தன லாபங்கள் வந்து சேரும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பிரதோஷ கால வழிபாடும் உங்களுக்கு முக்கியமாக வெற்றியை தரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் குறையும். பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகள், மன அழுத்தங்கள் இன்று மாறும். சந்திரனின் சஞ்சாரமானது லாபத்திலும் குரு 5ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு விதமான மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் விலகும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலத்தில் நரசிம்ம பெருமானை வணங்கலாம். பானகம் நெய்வேத்தியம் செய்து நரசிம்மரை வணங்க ஜென்மச்சனியினால் அவதிப்படக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று குடும்ப பாரங்கள் குறையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.